செபித்துக்கிறோம் தகப்பனே, எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்ளும் 104வது சங்கீதம். 104வது சங்கீதம் அதனுடைய 6 முதல் 8 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 6 முதல் 8 வரையுள்ள வசனங்கள். சங்கீதம் 104 6 முதல். அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினீர். பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது. பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது. அவைகள் உமது கண்டிதத்தால் விலகி ஓடி உமது குமுறலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று. அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது. அவைகளை தேவன் ஓட பண்ணுகிறார். அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. அப்ப தேவன் புறப்பட பண்ணுகிற தண்ணீர்களுக்கு ஒரு ஏற்றம் இருக்கிறது, ஒரு இரக்கம் இருக்கிறது. தேவன் நம்முடைய விசுவாசத்தை துவக்கினவர், விசுவாசத்தை துவக்கினவர், விசுவாசத்தை முடிக்கிறவர். இது நடுவில் தான் நம்முடைய ஓட்டம் இருக்கிறது. இந்த வாழ்க்கை பயணத்திலே ஒரு ஏற்றம் உண்டு, ஒரு இரக்கம் உண்டு. தேவன் அதை நல்லது என்று கண்டார். எல்லாருக்குமே ஏறுறது பிடிக்கும். எல்லாருக்குமே அந்த இந்த மலையில் ஏறுகிற அந்த உயர்ந்த அனுபவம் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. வேலை பார்க்குறவங்கள்ட்ட முதல்ல வேலைக்காக காத்திருப்பாங்க. வேலைக்கு அப்புறம் என்ன வேணும்? எனக்கு சம்பள உயர்வு வேணும், எனக்கு ப்ரமோஷன் வேணும். எந்த ஒரு ஃபீல்டிலும் எந்த ஒரு நிலையிலும் இருக்கிறவர்களுக்கு விருப்பம் என்ன? அந்த உயர்வு. என்னுடைய விருப்பம் உயர்வு. யாருமே அந்த இரக்கத்தை விரும்ப மாட்டோம், அந்த பள்ளத்தாக்கை விரும்ப மாட்டோம். ஆனால் கர்த்தர் கடந்த நாளிலே பேசின வார்த்தை இதுதான். தேவன் புறப்பட பண்ணுகிற தண்ணீருக்கு எப்படி ஒரு ஏற்றமும் ஒரு இரக்கமும் இருக்கிறதோ, அதே போல தேவன் துவங்கிய இந்த விசுவாச ஓட்டத்தில் ஒரு உயர்வு உண்டு, அதில் மாற்றம் இல்லை. ஆனாலும் ஒரு பள்ளத்தாக்கு உண்டு, ஒரு பள்ளத்தாக்கு உண்டு. மலையில ஏறி அங்கேயே நிக்க விடல, பள்ளத்தாக்குல இறங்க பண்ணி அங்கேயும் இருக்க விடல. மாறாக 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்திலே சென்றது. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின. பவுல் சொல்றாரு, வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன். அதன் அர்த்தம் என்ன? அந்த ஏற்றமும் இரக்கமும் தேவன் அனுமதித்திருக்கிறார். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை உங்க கூட விசேஷமா நீங்க பெஸ்டா கேட்கறது உங்க ஊழியக்காரர்கிட்ட போய் கேளுங்க. உங்க லைஃப் ஒன்று சொல்லுங்க சொன்னா இந்த 2 அனுபவம் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஒரு விசுவாசிட்ட கேட்டு பாருங்க, ஏங்க அடுத்தவங்களை கேட்கணும்? நம்ம லைஃபை திரும்பி பார்ப்போம். மாலையில அழுகை, காலையிலே களிப்பு, இப்படிதான் போயிட்டு இருக்கிறோம். நம்முடைய ஆசைகள் என்ன? எல்லாம் அந்த உயர்ந்த அனுபவம், உயர்ந்த அனுபவம். தேவன் உயர்ந்த அனுபவத்திலும் கொண்டு போவார், சில நேரத்தில் பள்ளத்தாக்கிலும் இறங்க பண்ணுகிறார். ஆனா அங்கேயும் விடல, இங்கேயும் விடல, ஆயத்தம் பண்ணின இடத்துல தான் தேவன் கொண்டு வந்து விடுகிறார். அப்ப பள்ளத்தாக்கின் அனுபவம் வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறார் என்பது உண்மை. அதே வேளையில இன்னொரு உண்மை என்ன? அங்க தேவன் என்ன தனியே விட மாட்டார், அங்கே தேவன் என்னை தனித்திருக்க விட மாட்டார். பள்ளத்தாக்கின் அனுபவம் பல நேரங்களில் நமக்கு வேதனையை கொடுத்தாலும் அதிலே தேவன் நடத்துவதனுடைய தேவன் நோக்கத்தை நாம் அறியும் போது அது நமக்கு மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் கொடுக்கிறது. பள்ளத்தாக்கின் அனுபவம் நமக்கு என்ன ஆண்டவர் அப்படி இருந்து என்ன புசுக்குன்னு கீழே இறக்கிட்டீங்களே ஆண்டவரே, அது நமக்கு வேதனையை கொடுத்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற தேவனுடைய நோக்கம் என்ன, ஆண்டவருடைய பர்பஸ் என்ன? நல்ல கவனிங்க. நாம் இன்னைக்கு நம் பர்சனலா ஆண்டவர்கிட்ட கேட்கிற நிறைய காரியங்கள் எல்லாமே
நாம் இன்றைய சூழலை மனதில் வைத்து இதை எனக்கு செஞ்சு தாங்க, அதை எனக்கு வாய்க்க பண்ணி தாங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறோம். இது எல்லாமே இன்றைய சூழ்நிலை. தேவன் நாம் பிறக்கும் முன்னமே நம்மை குறித்து எல்லாவற்றையும் அவர் சிந்தையில் இருக்கு. நம்மை குறித்து எல்லாவற்றையும் அவர் சிந்தையில் வச்சிருக்கிறார். அதற்கு ஏற்றார் போலதான் எப்படி இந்த தண்ணீரை புறப்பட பண்ணி ஏற பண்ணி இறங்க பண்ணி கொண்டு போனாரோ அதற்கு ஏற்றார் போலதான் தேவன் நம்மை நடத்துகிறார். ஆண்டவர்கிட்ட ஒரு நாளும் என்ன மெதுவா நடத்துங்கன்னு கேட்க கூடாது. ஆண்டவர்கிட்ட என்ன நடத்துங்கன்னு கேட்கணும். என்னை எப்படி நடத்தணும் என்பது எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். நம்ம பல நேரத்தில் ஓடுறதுக்கு பலன் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த இடத்துல தேவன் நம்மளை மெதுவாக தான் நடத்தி கொண்டு போவார். அப்போ நமக்கு கை காலெல்லாம் அப்படி ஒரு மாதிரி துடிக்கும். இன்னாண்டவரே என்னை விட்டா நான் ஓடிடுவேன் இல்ல. அவருக்கு தெரியும் ஓடுனா விழுந்துருவான்னு தெரியும். அந்த இடத்துல அவர் மெதுவாக தான் நடக்க பண்ணுவார். கிதியோனுக்குள்ளிருந்த பலன் தேவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் கிதியோனுக்கே தெரிய வந்துச்சு. நமக்கு பல நேரங்களில் தெரியாது நம்முடைய ஸ்ட்ரெங்க் என்ன, நம்முடைய வீக்னஸ் என்ன. நம்மை நடத்துகிறவர் அறிகிறவர். நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். இந்த தொழுவத்தில் அல்லாத வேற ஆடுகள் உண்டு, அதையும் நான் அறிந்திருக்கிறேன். பள்ளத்தாக்கின் அனுபவம், தேவன் அனுமதிக்கிற பள்ளத்தாக்கின் அனுபவம். மலையிலே ஏறி பள்ளத்தாக்குல இறங்கி, அப்போ இந்த ஒரு ஏற்றம் ஒரு இரக்கம், இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு ஏலேம் ஒரு மாறா. இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அவர் சீஷர்களோடு அந்த பஸ்கா அந்த பந்தியிலே அமர்ந்து திராட்சை ரசம் குடித்தார். நெக்ஸ்ட் டே அவருக்கு கசப்பு கலந்த காடி கொடுக்கப்பட்டது. இதுதான் லைஃப். இனிமையான ரசம், அடுத்த நாள் கசப்பு கலந்த காடி. சாயங்காலம் விடியற் காலம். தேவன் இதை நல்லது என்று கண்டார். போன வருஷம் லாக்டவுனுக்கு முன்னாடி நான் நல்லா இருந்தேன், இப்போ நான் பள்ளத்தாக்குல இறங்கிட்டேனே. அன்னைக்கு நான் அப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் இங்கே இறங்கிட்டேனே. யோபு அதை தானே சொன்னான், எனக்கு அன்னைக்கு இருந்த சீர் இப்போ இருந்திருந்தா நலமா இருக்கும். அன்னைக்கு அப்படி இருந்துச்சு. அன்று இருந்த சீர், அதாவது பள்ளத்தாக்கிலே, அதாவது பிறந்ததுலேருந்தே பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் இருக்கிறவங்களுக்கு உண்டான வேதனையை விட அந்த மலையில ஏறி திரும்பி பள்ளத்தாக்கில் இறங்குற சூழ்நிலையை காணப்படும். தெரியுமா? இன்னும் புரியும்படி சொல்றேன். பிறந்ததுலேருந்தே வாடகை வீட்டில் இருக்கிறவங்க உண்டு, அவங்க அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பழகிடுவாங்க. ஆனா சொந்த வீட்டில் இருந்து பழகிட்டு ஒரு சூழ்நிலை நிமித்தம் அதெல்லாம் விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள போயிட்டு திரும்ப வாடகை வீட்டில் போய் இருக்கிறாங்க. தெரியுமா? அவங்களுடைய வேதனை வேற. அது புரியாது, மற்றவங்களுக்கு புரியாது. ஏன் ஆண்டவர் இதை அனுமதிச்சீங்க? அவங்க கிட்ட போய் பேசினா அவங்க சொல்லுவாங்க, அன்னைக்கு எனக்கு அப்படி வீடு இருந்துச்சு, எனக்கு வீடு இருந்தது, எனக்கு மட்டுமே வீடு, நாங்க 4 வீடு கட்டி வாடகை வேற கொடுத்துட்டு இருந்தோம், எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு அப்படி சொல்லி இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்திலிருந்து அந்த உயர்ந்த அனுபவத்தை நினைத்து ஏங்கிட்டு இருப்பாங்க. ஆனா என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, அப்படிப்பட்ட நிலையிலிருந்து ஏங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஒன்றை புரிந்து கொள், தேவன் புறப்பட பண்ணுகிறார். பர்வதத்தில் இருக்கிற தண்ணீரை புறப்பட பண்ணினது கர்த்தருடைய சத்தம். அந்த 6, 7 ஒரு விஷயம் கூட வாசியுங்கள். அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினீர், பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது, அவைகள் உமது கண்டிதத்தால் விலகி ஓடி உமது குமுறலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று, அவைகள் மலைகளில் ஏறி. உம்முடைய சத்தத்தால் ஒரு இடத்துல இருந்ததை புறப்பட பண்ணுகிறார்.
பர்வதத்தில் இருந்த தண்ணீரை சத்தத்தால் புறப்பட பண்ணினது போலதான் பாவத்தில் இருந்த என்னையும் உங்களையும் அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி தூக்கி எடுத்து புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் எப்படி இங்க வந்துச்சு? இந்த விசுவாசம் எப்படி இங்க துவக்கப்பட்டது? சத்தம், கர்த்தருடைய சத்தம், வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி இறங்கி வந்தது. அந்த வார்த்தை பாவத்தில் இருந்த என்னை புறப்பட பண்ணினது. அப்ப இப்ப விசுவாச ஓட்டத்தில் வந்தாச்சு. விசுவாச ஓட்டம் துவங்கியாகி விட்டது. இந்த விசுவாச ஓட்டம் ஆரம்பம், அதனுடைய முடிவு என்ன? ஆயத்தம் பண்ணின ஸ்தலம், ஆயத்தம் பண்ணின வாசஸ்தலம், ஆயத்தம் பண்ணின நித்தியம். இது நடுவில் என்ன இருக்கிறது? ஒரு ஏற்றம் இருக்கிறது, ஒரு இரக்கம் இருக்கிறது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் விசுவாச ஓட்டம். நீ ஆண்டவருக்குள்ள வந்தா உனக்கு ஒரு பிரச்சனையே இருக்காது அப்படி சொல்லி ஆண்டவர் கூப்பிடவே இல்லை. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார். உனக்கு ஆண்டவருக்குள்ள வந்தா கவலையே இருக்காது, கண்ணீரே இருக்காது அப்படி ஆண்டவர் சொல்லல. நீங்கள் அழுவீர்கள் தான் சொன்னார். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். மாலையிலே அழுகை, காலையிலே களிப்பு. இதுதான் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை. இதுதான் உண்மையான விசுவாச ஓட்டத்தில் ஓடுகிறவர்களுடைய அந்த நிலை. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன். எப்படிப்பா பவுலுக்கு தாழ்ந்திருக்க முடிந்தது? கப்பல் முதலாளியோட பையன் பவுல். பைபிள் ஸ்காலர்ஸ் பவுலுடைய ஹிஸ்டரியை ஆராய்ந்து சொல்றாங்க, பவுலுடைய தகப்பனாருக்கு குறைந்தபட்சம் 4 கப்பலாவது இருக்குமா. கப்பல் முதலாளியோடைய பையன் பவுல். சனகரிப் சங்கத்தில் மெம்பர். புரியும்படி சொல்லணும்னா நம்ம ஊர் எம்பி ரேஞ்ச். எதுலையுமே ஞானத்துல டாப், கல்வியில டாப், பணத்தில் எல்லாத்திலையும் சிறந்தவன். கப்பல் முதலாளியுடைய பையன். வாழ்ந்திருக்க எனக்கு தெரியும். யூரோக்களை தான் காற்றடித்து கப்பல்கள் உடைந்த போது பவுல் எதை பிடிச்சிட்டு இருக்கிறார் தெரியுமா? கடல்ல ஒரு சின்ன ஒரு கட்டை, ஒரு மரத்துண்டு. தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன். எப்படி பவுல் முடிந்தது? பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னைய அப்பா பலப்படுத்துறார். இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணுவது, ஆண்டவரே ஆமே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆனாலும் ஏன் சித்தப்படி இல்லை, உங்க சித்தம். அவர் சித்தம் அறிந்து கொண்டார். இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவதுதான், அவ்வளவுதான். நேர புறப்பட்டு வருகிறார். சேவகர்கள் வந்து அவரை பிடிக்க வந்தபோது பேதுரு கத்தி எடுக்கிறான். ஆண்டவர் ஸ்டாப் பண்ற. பேதுரு தட்டி போட்டுறாத, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணுவது அவருடைய சித்தமா இருக்கிறது. நேற்று உங்க கூட தான்ப்பா அந்த ரசத்தை குடித்தேன், அந்த சுவையான நேற்று வரை நான் உங்க கூட இருந்தேன். ஆனா இப்பொழுது நான் இந்த வேதனையின் பானத்தை நான் பருக வேண்டி இருக்கிறது. இந்த கண்ணீரின் பானம், இந்த கசப்பின் பானம். ஏன் இது தண்டனையா? இல்ல, தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அதை எண்ணி இதை சகித்தார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதித்தது உண்டானால் ஆயத்தம் பண்ணின நன்மை அதன் பின்பாக வரப்போகிறது. ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்கள் அதன் பின்பாக வரப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஏன் தேவன் பள்ளத்தாக்கின் அனுபவத்தை அனுமதிக்கிறார்? 3 காரணங்களுக்காக. 1 பலப்படுத்த, 2 தைரியப்படுத்த, 3 தகுதிப்படுத்த அல்லது பயன்படுத்த. பலப்படுத்த, பழக்குவிக்க, பயன்படுத்த. இந்த வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பலப்படுத்த, பழக்குவிக்க, பயன்படுத்த. அப்ப விசுவாச ஓட்டத்திலே இந்த 3 அவசியம். நான் பலப்படணும், 2வது நான் பழக்குவிக்கப்படணும், 3வது நான் பயன்படணும்.
நான் எந்த மட்டும் பயன் பெறுகிறேன் என்பது ஒரு புறம் இருந்தாலும், மறுபுறத்தில் நான் எந்த மட்டும் பயன்படுகிறேன் என்பது ரொம்ப முக்கியம். நான் பயன் பெறும்போது என் வீட்டிலே நான் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறேன். நான் பயன்படும் போது பரலோகத்திலே நான் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறேன். நான் ஆசீர்வதிக்கப்படும் போது என் வீட்டிலே நான் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறேன். நான் ஆசீர்வாதமாய் மாறும் போது பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறேன். அப்போ நம்ம பலப்படணும், நம்ம பழக்குவிக்கப்படணும், நம்ம பயன் பெறணும். இந்த அனுபவத்துக்காக தேவன் பள்ளத்தாக்கிலே நடத்துகிறார். இந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த தேவன் அனுமதிக்கிற 3 பள்ளத்தாக்குகளை தான் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக வாசிக்கலாம். சங்கீதம் 84 அதனுடைய 6வது வசனம். 84வது சங்கீதத்தின் 6வது வசனத்தை வாசிக்கலாம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கு. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். தேவன் நம்மை பலப்படுத்தும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற பள்ளத்தாக்கு என்ன தெரியுமா? அழுகையின் பள்ளத்தாக்கு. அழுகையின் பள்ளத்தாக்கு. விசுவாசத்தை துவக்கினவர் உங்க வாழ்க்கையில இந்த அனுபவத்திலே நடத்துவது உங்களை பலவீனப்படுத்துவதற்கல்ல, உங்களை பலப்படுத்தி நிற்க வைப்பதற்கு. இந்த நாளில் இதை மனசுல எழுதி வச்சிருங்க. விசுவாசத்தை துவக்கினவர் என் வாழ்க்கையில ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி நான் அழுதது வேற. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, அவருக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்த பிறகு, அவரே போதும் என்று எல்லாவற்றையும் விட்டு அவரை நம்பி வந்த பிற்பாடு, என் வாழ்க்கையில தேவன் இந்த பள்ளத்தாக்கை அனுமதித்தது எதற்காக? என்னை பலவீனப்படுத்துவதற்கா? இல்ல. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, புரிந்து கொள், உன்னை பலப்படுத்துவதற்காக. ஆளுகையின் பள்ளத்தாக்கிலே நடக்கிறவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைவார்கள். பலத்தின் மேல் பலன். யாக்கோபை குறித்து நமக்கு தெரியும். ஓசியா 12வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசியுங்கள். ஓசியா 12:3. அவன் தாயின் கர்ப்பத்தில் தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். அடுத்த வசனம். தூதனானவரோட போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். இந்த யாக்கோபை குறித்து நமக்கு தெரியும். யாக்கோபு, ஏசா. யாக்கோபு என்ன செய்கிறான்? ஏசாவின் ஆசீர்வாதத்தை தந்திரத்தினால் வாங்குறான். ஏன் தந்திரத்தை பயன்படுத்தினான்? ஏன் தந்திரத்தை பயன்படுத்தினான் தெரியுமா? அந்த இடத்துல அவனுடைய பலத்தை பயன்படுத்தி அவனால் அது சுதந்திரிக்க முடியாது. சிலர் பொய் சொல்றதே ஹாபியா வச்சிருப்பாங்க, அவங்கள திருத்த முடியாது. ஆனா சிலர் சில சூழ்நிலையில பொய் சொல்றது எதற்காக? அந்த இடத்துல அவங்க தப்புறதுக்கு வேற வழி இல்லை. பொய் தான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அந்த இடத்துல வேற வழி இல்லை, இதை சொல்லி ஆகணும். இதை செய்து இப்படி ஒரு சூழ்நிலையில இதை சொல்லி ஆகணுங்கிற நிலையில சிலர் சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வேற சொல்யூஷன் இல்லை. இங்க யாக்கோபு ஏன் தந்திரமாய் ஏசாவின் ஆசீர்வாதத்தை தகப்பனிடத்தில் சொல்லி வாங்க காரணம் என்ன? அவனுக்கு பலன் இல்லை. ஏசாவை மேற்கொள்ளுகிற பலன் இல்லை. ஏசாவை போல செயல்படுறதுக்கு பலன் இல்லை. எனவே அவன் என்ன செய்கிறான்? தந்திரத்தை பயன்படுத்துகிறான். நம்மில் பலன் இல்லாத போது, ஒரு காரியத்தை நமக்கு நேர்வழியாய் செய்ய ஏற்ற பலன் இல்லாத போது, நாம் பல குறுக்கு வழிகளை பார்க்கிறோம், பல தந்திரங்களை செயல்படுத்துகிறோம். யாக்கோபே, நான் உன்னை சிநேகித்தது உண்டானால் நீ சுதந்தரிப்பதற்கு வேண்டிய பலத்தை என்னால் தர முடியும் என்றுதான் இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். உனக்கு பலன் இல்லை, உண்மைதான். உன்னை பலப்படுத்த நான் ஒன்று செய்ய போகிறேன். என்ன ஆண்டவரே செய்ய போறீங்க? என்ன மெடிசின் கொடுக்க போறீங்க ஆண்டவரே? உன்னை நான் அழுகையின் பள்ளத்தாக்கில் நடத்த போகிறேன். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடத்த போகிறேன்.
யாக்கோபு அவரை நோக்கி அழுது கெஞ்சினார். ஒரு இரவை அனுமதிக்கிறார் அழுறதுக்காக, ஒரு நாளை அனுமதிக்கிறார் அழுறதுக்காக, ஒரு வாரத்தை சிலருக்கு அனுமதிக்கிறார், ஒரு மாதத்தை சிலருக்கு அனுமதிக்கிறார். யாக்கோபுக்கு ஒரு இரவை அனுமதிச்சார். அந்த இரவுல யாக்கோபால தூங்க முடியாது. என கேட்கிற அன்பு சகோதரா, ஏன் இந்த பள்ளத்தாக்கு எனக்கு ஆண்டவரே? யாக்கோபே, நான் உன்னை சிநேகித்தேன். இந்த அழுகையின் பள்ளத்தாக்குல இன்னொரு வேதனை என்ன தெரியுமா? குடும்பத்தினர் எல்லாம் யாபோக்காற்றின் அக்கறைப்படுத்தி விட்டான். இங்கே வந்து அவன் தனிமேல உட்கார்ந்து இருக்கிறான். இந்த அழுகை பள்ளத்தாக்கு இதை கடக்க மட்டும் சில நேரங்களில் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை கூட நம்மால் அனுபவிக்க முடியாது. அவனுக்கு குடும்பம் எல்லாம் இருந்தோம், அவன் தனிமைப்படுத்தப்படுகிறான். அவன் அழுவத அவன் பொதுவாகவே குடும்ப தலைவர்கள் ரொம்ப அழுவது வெளியே தெரியாது. நான் அழுறதை என் மனைவி பார்த்துடக்கூடாது, நான் அழுறதை என் பிள்ளைங்க பார்த்துடக்கூடாது. ஆமென். மனைவி புருஷன்ட்டு அழுவாங்கங்க, பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட அழுவாங்க, புருஷன் யார்கிட்டங்க அழுவாங்க? அதாவது நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறோம், எல்லாரும் நம்ம கிட்ட பிரச்சனை சொல்லி அழும்போது நம்ம பிரச்சனை அவங்க கிட்ட சொல்லி அழ முடியாது. அந்த நேரத்தில் என்ன செய்வோம்? அப்படியே சிரிச்சிட்டு எங்க ஒரு கேப் கிடைக்கும் பாவம். சிலர் வீட்டு மொட்டை மாடிக்கு மேல போயிடுவாங்க, சிலர் வண்டி எடுத்துட்டு வெளியே போயிடுவாங்க அழுறதுக்கு. யாக்கோபு யாபோக்காட்டின் இக்கரையில் நின்று எல்லாரையும் அக்கறைப்படுத்திட்டு வந்திருந்து அழுறான். இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு எதன் பிறகு உண்டானது? தேவன் துவங்கின விசுவாச ஓட்டத்திலே. எங்கே துவங்கினார்? 28வது அதிகாரத்தில் துவங்கினார். நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காப்பாற்றி நான் உன் தகப்பன் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். அப்போ அங்கே துவங்குகிறது. தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர பண்ணுகிற இந்த இடைவெளியிலே ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு உண்டு. எதற்காக? யாக்கோபே, நீ தந்திரத்தினால் ஜெயிக்க கூடாது. யாக்கோபே, நீ பலத்தினால ஜெயிக்கணும். நீ தந்திரத்தினாலையோ மற்ற குறுக்கு வழியில போய் நீ எதையும் வாங்க கூடாது. யாக்கோபே, நீ பலத்துல வாங்கணும். நீ பலப்பட்டு நிக்கணும். யாக்கோபே, யாரு சொன்ன உனக்கு பலன் இல்லைன்னு? யாரு சொன்ன உன்னால நிக்க முடியாதுன்னு? அப்பா சமூகத்துல வந்து உட்கார்ந்து அழுது பாரு. நீ என்னால் சிநேகிக்கப்பட்டவன். ஒருபோதும் தந்திரத்தை கையில் எடுக்காதே, ஒருபோதும் குறுக்கு வழியை சிந்தையில கொண்டு வராதே. உன் வாழ்க்கையில் நான் அனுமதித்த அழுகையின் பள்ளத்தாக்கை சந்தோஷமாய் பற்றி கொண்டு அதிலே நட, அதிலே வந்து அமரு. ஓ, பலத்தின் மேல் பலன் உனக்கு உண்டாகும். ஆண்டவரே, நான் எப்படி ஆண்டவரே இதுல தனியா இருப்பேன்? யாருப்பா சொன்னா உன்னை தனியா இருக்க விடுவேன்னு? அழுகையின் பள்ளத்தாக்கை அனுமதித்தது உண்டானால், ஓ, அவருடைய சத்தம் உன்னை புறப்பட பண்ணினது உண்டானால், அவருடைய சத்தம் உன் கூட இருக்கும், அவருடைய வார்த்தை உன்னோடு கூட இருக்கும். நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே என்றவரே, நான் பயந்து நடுங்கும் போது பயம் வேண்டாம் என்றவரே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்றவரே, நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் என்னேசுவே. நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே என்றவரே, நான் பயந்து நடுங்கும் போது பயம் வேண்டாம் என்றவரே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்றவரே, நீர் மாத்திரம் போதும் என்னேசுவே. ஆமென். காரணமின்றி என்னை
பகைத்தனரே, வேண்டுமென்றே சிலர் வெறுத்தனரே. மலராந்தனரே, வேண்டுமென்றே உடைந்த வேளை என்னை அரவணைத்தீர். நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும். அப்படி ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆகாதவன் என்று தள்ளிடாமல், ஆகாதவன் என்று தள்ளிடாமல், ஆண்டவரே என்னை நினைவு கூர்ந்தீர். ஆகாதவன் ஆண்டவரே என்னை நினைவு ஆமென். ஆலோசனை தந்து நடத்தினீரே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. நான் கண்ணீர் சிந்தும் போது, நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே என்றவரே, நான் பயந்து நடுங்கும் போது பயம் வேண்டாம் என்றவரே, நான் உன்னோடு. நன்றி ராஜா, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். ஆமென். ஆதியாகமம் 48:22 இந்த யாக்கோபு சொல்லுகிற வார்த்தையை கேளுங்க. ஆதியாகமம் 48:22 யோசேப்பை பார்த்து யாக்கோபு சொல்லுகிறான், தன்னுடைய வயசு நாட்களிலே, கடைசி நாட்களிலே என்ன சொல்லுகிறான்? உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிலும் நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த, நான் என் பட்டயத்தினாலும் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை நான் சம்பாதித்து வைத்திருக்கிறதுக்கு எனக்கு ஒரு பலன் இருந்துச்சு. அழுகையின் பள்ளத்தாக்குக்கு முன்னதாக யாக்கோபு எப்படிப்பா சம்பாதித்த? ஏசாவின் ஆசீர்வாதத்தை எப்படிப்பா பெற்றுக்கொண்ட? தந்திரத்தினாலே. அழுகையின் பள்ளத்தாக்குக்கு பிற்பாடு யாக்கோபு சொல்லுகிறார், எனக்கு பலன் இருந்துச்சு, பட்டயத்தினாலும் வில்லினாலும் சம்பாதிக்க முடிந்தது. எப்படி யாக்கோபு முடிந்தது? என்ன ரீசன்? என்ன டானிக் குடிச்சீங்க? என்ன மெடிசின் சாப்பிட்டீங்க? என்ன ஃபுட் சாப்பிட்டீங்க? தேவன் அனுமதித்த அந்த ஒரு இரவுக்காக ஸ்தோத்திரம். அந்த இரவுல என்ன நடந்துச்சு யாக்கோபே? கண்ணீர், கண்ணீர், கண்ணீர். தேவன் அழுகையின் பள்ளத்தாக்கை அனுமதித்தது. ஏசாக்கு முன்னாடி நெக்ஸ்ட் டே வந்து நின்னுட்டான். 20 வருஷம் நிக்க முடியாதவனுக்கு ஒரு பள்ளத்தாக்கு தான் அடுத்த நாள் வந்து நின்னுட்டான். அநேக காரியங்களை ஃபேஸ் பண்ண முடியாம ஒதுங்கி போய் ஒளித்து கொண்டிருக்கிற என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த பள்ளத்தாக்கின் அனுபவம் வாழ்க்கையில உண்டாகும் போது அடுத்த நாள் போய் நிற்பாய். உன்னை நிற்க வைப்பார், நிற்க வைப்பார். தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன், யாக்கோபு நேசிக்கப்பட்டவன். அழுகையின் பள்ளத்தாக்கு உண்டு. தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீதுடைய அழுகை வேற. சங்கீதம் 56:8 தாவீது சொல்லுகிறார். 56வது சங்கீதத்தின் 8வது வசனத்தை வாசியுங்கள். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். என் கண்ணீரை துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. துருத்தியில வைக்கிற அளவுக்கு
கண்ணீர் வருதுன்னா எவ்வளவு அழணும் தெரியுமா? கண்ணீர் கொஞ்சம் வந்தா கீழே வராதுங்க, ஆவியாகி போயிடும். அப்போ ஒரு பாட்டில நிரப்புற அளவுக்கு கண்ணீர் என்பது ஒரு நேரம் வருகிற கண்ணீர் அல்ல. அதான் சொல்றேன், என் அலைச்சல்களை. இந்த யாக்கோபின் கண்ணீர் என்பது ஒரு இரவு. யாக்கோபுக்கு தேவன் அனுமதித்த அழுகையின் பள்ளத்தாக்கு என்பது ஒரு இரவு. ஆனால் தாவீதுக்கு அனுமதித்தது பல இரவுகள். சிலருக்கு அதான் சொன்னேன் அல்லவா, சிலர் ஒவ்வொரு விதமாய் நடத்துகிறார். சிலருக்கு பிரச்சனை ஒரே நாள்ல சால்வ் ஆயிரும், சிலருக்கு ஒரு வாரத்துல சால்வ் ஆயிரும். இங்க தாவீது அலைகிறான். அப்படி சொல்ல, என் கண்ணீரை தூர்த்தியில் வைங்க. நான் எவ்வளவு அழுதிருப்பேன் எனக்கு தெரியலப்பா. எத்தனை இரவுகள் அழுதிருப்பேன்னு தெரியல, எவ்வளவு நாள் அழுதிருப்பேன்னு தெரியல. யாரால இவன் அழுதான் தெரியுமா? ஒரு நபரால. அவன் தான் சவுல். சிலருக்கு பல சூழ்நிலைகள் நிமித்தம் நமக்கு ஒவ்வொரு சூழ்நிலையில நாம் அழுவோம். ஆனா சிலருக்கு ஒரே பிரச்சனை தொடர்ந்து அவங்களை பிடிச்சிட்டே இருக்கும். அல்லது ஒரே நபரை சாத்தான் அவங்களுக்கு பிரச்சனையாவே வச்சிட்டு இருப்பான். ஒரே காரியத்துக்காக பல நாட்கள் அழுதிருப்பார்கள். ஒரே காரியத்துக்காக. தாவீது நெடுநாளாய் அழுதான். சவுலால பிரச்சனை. இந்த வார்த்தையை தியானித்த போது ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசுறார் தெரியுமா? சவுலால தாவீதை அழ வைக்க தான் முடிஞ்சது, தாவீதை அழிக்க முடியல. அழிக்க முடியல. 2 சாமுவேல் 3வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசியுங்கள். 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. சவுலின் குடும்பத்துக்கும் சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாளா அழ வைக்கிறான். ரிசல்ட் என்ன? தாவீது வர வர பலத்தான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. தாவீது வர வர பலத்தான். சவுலின் குடும்பத்தாரோ பலவீனப்பட்டு வர வர பலவீனப்பட்டு போனார்கள். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த வார்த்தையை கேளுங்கள். ஒரு காரியத்தின் நிமித்தம் தேவன் உன்னை நெடுநாளாய் அழ அனுமதித்தார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், உங்களை பலப்படுத்தவும் அந்த காரியத்தை பலவீனப்படுத்தவுமே தேவன் இந்த பள்ளத்தாக்கை அனுமதிக்கிறார். ஏன் ஆண்டவர் இதை எனக்கு அனுமதிச்சீங்க? வர வர அப்ப அழுகையின் பள்ளத்தாக்கு என்பது ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுகிறது. வர வர ரொம்ப அழ வைக்கிறாரா? உன்னை ரொம்ப பலப்படுத்த போகிறார். அவருடைய சத்தம் அல்லவா உன்னை புறப்பட பண்ணினது. அவருக்கு தெரியும் உன்னை எப்படி நடத்தணும். அழுகையின் பள்ளத்தாக்கு என்பதை அறியாமல் நடத்தவில்லை, அறிந்துதான் நடத்துகிறார். கோலியாத்தை அடிக்க வைக்கிறார், சவுலுக்கு விலகி ஓட வைக்கிறார். ஏன்? சவுல் அடிக்க வைக்க வேண்டியதுதான் ஆண்டவருக்கு. இல்ல, இது பள்ளத்தாக்கு, நான் நியமித்தது. தாவீதே நட. அழுகையின் பள்ளத்தாக்கு. ரொம்ப அளவிட்டார்ல தாவீதுக்கு. கொடுத்த ரிவார்டு என்ன தெரியுமா? தலைமுறைக்கு கிருபை வளர்க்க மாட்டேன்டார். தலைமுறைக்கு கிருபை வளர்க்க மாட்டேன்டார். இந்த விளக்கை அணைய விட மாட்டேன்டார். என கேட்கிற அன்பு சகோதரி, பல நாட்களாய், பல மாதங்களாய், பல வருடங்களாய் நீ வடித்த கண்ணீருக்கான பலனை இந்த நாளிலே கேட்டுக்கொள். தலைமுறைக்கு 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 சதா காலங்களிலும் அவர் செய்கிற கிருபைதான் உன் கண்ணீருக்கான பலன். ஓ ராந்தா ராதா, என் கண்ணீருக்கு பலன் தருவார், என் வேண்டுதலை கேட்டிடுவார், என்னை வெறுமையாய் விடமாட்டார், என் வேதனையை நீக்கிடுவார், என்னை வெறுமையாய் விடமாட்டார், என் வேதனையை நீக்கிடுவார். பலராஞ்சனரோ என் கண்ணீருக்கு பலன் தருவார், என் வேண்டுதலை கேட்டிடுவார்.
தலைமுறைக்கு நாம் சம்பாதித்து கொடுக்கிற மிகப்பெரிய சொத்து தேவ சமூகத்தில் நாம் வடிக்கிற கண்ணீர். உன் பிள்ளைக்காக நீ என்ன செஞ்சேன்னு கேட்டா நம்மளே கேட்கணும். நமக்கு ஆன்சர் இருக்கணும். என் பிள்ளைக்காக நான் அவர் சமூகத்தில் இருந்து அழுது. சாமுவேல் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொத்தை சேர்த்து வச்சுட்டா. அண்ணாள் சேர்த்து வச்சிருக்கிறோமா சொத்தை பரலோகத்தில்? ஆண்டவர் சொன்னார் அல்லவா, உங்களுக்காக உங்க பிள்ளைங்களுக்காக அழுங்கள்னு. பிள்ளைய நினைச்சு அழுங்க, அப்பா சமூகத்தில் அழுங்க. தலைமுறைக்கு அந்த கிருபை எனக்கு பிள்ளைங்களுக்கு. தாவீதுக்கு நான் விளக்கு ஏற்றுவேன், அணைய விட மாட்டார். நெடுநாளா விசுவாச பாதையில வந்து நெடுநாளா அழுகிறாயா? தலைமுறை தலைமுறைக்கு கிருபைய ஒரு நாள் வரும்போது புரிந்து கொள்வாய். என்னை இத்தனை காலம் அளவிட்டது என்னை பலத்தின் மேல் பலனடை. ஆமென். தாவீதுக்கு நிக்க முடிந்தது, சவுலுக்கு நிக்க முடியல. நிக்க முடியாதுங்க. காரணம் அவருடைய சத்தம் அல்லவா உன்னை புறப்பட பண்ணி இருக்கிறது. ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஹalleluya. இரண்டாவது பள்ளத்தாக்கு சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். இரண்டாவது பள்ளத்தாக்கு மரண இருளின் பள்ளத்தாக்கு. மரண இருளின் பள்ளத்தாக்கு. இந்த மரண இருளின் பள்ளத்தாக்குல எதுக்கு நடத்துகிறார்னா பழக்குவிப்பதற்காக. இந்த கிராமங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய கிணறு இருக்கும். அப்போ சில தகப்பன்மார் பிள்ளைங்களை தூக்கிட்டு போவாங்க. கொஞ்சம் ஒரு 5-6 வயசுக்கு மேலே பிள்ளைங்களை தூக்கிட்டு போய் திடீர்னு தூக்கி அந்த தண்ணியில் தூக்கி போட்டுருவாங்க. எதுக்கு தெரியுமா? கொல்லுறதுக்கு இல்லை, பழகிறதுக்கு, பழக்கு வைக்கிறதுக்கு. முதல்ல தூக்கி போடும்போது பிள்ளை துடிக்கும். ஆனா முதல்ல தூக்கி போட்டுட்டு இவரும் கூடவே பழக 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 பிள்ளை நல்ல நீச்சல் பழகினதுக்கு அப்புறம் பிள்ளைய தண்ணியில விட்டுட்டு தகப்பன் இருந்து ரசிப்பார். நான் சரியா பழகாம என்ன தனியா விட மாட்டார். இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அவருக்கு தெரியும் நான் இன்னும் எவ்வளவு பழக்க வைக்கப்படணும்னு அவருக்கு தெரியும். பழக்குவிக்க நாம் எந்த மட்டும் பழக்குவிக்கப்படுகிறோமோ அந்த மட்டும் தகுதிப்படுத்தப்படுகிறோம் அல்லது தகுதியுள்ளவர்களாய் மாறுகிறோம். ஏன் தாவீதுக்கு மாத்திரம் கோலியாத்துக்கு முன்னதாக நிற்க முடிந்தது? சவுல் உட்பட, தாவீதின் சகோதரர்கள் உட்பட வேற ஒருவருக்கும் ஏன் நிற்கிற தைரியம் வரல தெரியுமா? வேற யாருமே பழக்குவிக்கப்படல. தாவீது மாத்திரமே மரண இருளின் பள்ளத்தாக்கில் பழக்குவிக்கப்பட்டான். எப்படி பழக்குவிக்கப்பட்டான்? தாவீதே சொல்லுகிறார், சிங்கத்தின் வாய்க்கும் கரடிக்கும் என்னை தப்புவித்தார். அப்ப ஒரு பிரச்சனை, கோலியாத்துக்கு முன்னாடி தாவீதே நீ நாளைக்கு நிக்கணும் தாவீதே, அதுக்கு நான் இந்த பள்ளத்தாக்கின் வழியை உன்னை நடத்துகிறேன் சொல்லி தாவீது நாட்டு மந்தைக்குள்ள ஒரு சிங்கத்தை அனுமதிக்கிறார், ஒரு கரடியை அனுமதிக்கிறார். இரண்டையும் போராடி ஜெயிக்க முடியுமாங்க? ஆனா தாவீது என்ன சொல்லுகிறார்? சிங்கத்தின் வாயிலிருந்து தப்பு வைக்கிறாராம். அவ சிங்கம் ஆட்டுக்குட்டியை கடிச்சிட்டு பிடித்து கொண்டு போகும்போது தாவீது போய் அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து அந்த ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கொண்டு போடுகிறானா? தாவீது அதுதான், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருந்தது. தேவன் ட்ரைனிங் கொடுக்கிறார்,
பெஸ்ட் ட்ரெய்னர் யார் தெரியுமாங்க? நம்ம ஆண்டவர் தான். ஆமென். எல்லா வித்தையும் கத்து தருவார். இந்த உலகத்துல வேற எந்த குருவுமே தனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தனக்கு தெரிந்த 10 வித்தையில 9 சொல்லி கொடுப்பாங்க, 1 மறைச்சிருவாங்க, சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏன்? தன்னை விட மிஞ்சிருவான்னு சொல்லிட்டு. இதன் அடிப்படையிலேயே அந்த பூர்வ நாட்களிலே இருந்த அநேக கலைகள் எல்லாம் இந்த நாளில இல்லாம போறதுக்கு ரீசன்ல ஒண்ணு என்ன தெரியுமா? இதுதான். எல்லா வித்தையும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, 1 மறைச்சிருவாங்க அல்லது 2 மறைச்சிருவாங்க. அல்ல அப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தா தனக்கு மிஞ்சி தன்னுடைய சீசன் போயிடுவான்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நாம அழைத்த கர்த்தர் இருக்கிறார் அல்லவா, அவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவர் நான் செய்கிற கிரியையும் செய்வான், நான் செய்வது மட்டும் இல்லப்பா அதை விட ஜாஸ்தியாவே செய்வான். பெஸ்ட் ட்ரைனர், நம்மை பழக்குவிக்கிறவர். இன்னாண்டவரை சிங்கத்தை அனுமதிக்கிறீங்க, இன்னாண்டவரை கரடி அனுமதிக்கிறீங்க. இதுல ட்ரைனிங் கொடுத்துட்டு அங்க யுத்தத்துக்கு களத்தாண்டவர் ரெடி பண்றாரு. தாவீது யுத்தம் பண்றதுக்கு ஆயத்தமா போகல, ஆனால் அவன் ஆயத்தமாக்கப்பட்டவனாய் போகிறான். அவனுக்கு தெரியல எனக்கு நாளைக்கு ஒரு யுத்தம் இருக்குன்னு தெரியல, ஆனால் அதுக்கு முன்னாடியே அவனை கர்த்தர் ஆயத்தமாக்கிட்டார். அதற்கு தான் இந்த பள்ளத்தாக்கை அனுமதிக்கிறார், உன்னை பழக்குவிக்க. அங்க வந்து பார்க்கிறான், கோலியாத் வந்து சவால் விடுகிறான். அப்பொழுது தாவீது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லை. அதன் அர்த்தம் என்ன? அந்த வார்த்தைக்கு பின்பதாக தாவீது சொல்லுகிற வார்த்தையின் அர்த்தம் என்ன? நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், அவன் வாழ்க்கையில தேவன் அனுமதித்த மரண இருளின் பள்ளத்தாக்கை நினைவு கூர்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிறான். இப்ப புரியுது ஆண்டவரே, ஏன் சிங்கத்துக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ண வச்சீங்க, ஏன் கரடிக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ண வச்சீங்கன்னு இப்ப புரியுது ஆண்டவரே. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் மதிலை தாண்டுவேன். முன்னாக ஓடி போனான், ஆற்றில் கிடந்த கல்லை எடுத்து எறிந்தான். பாருங்கள், குறி தப்பல. ஏன் 5 கல் எடுக்கிறான்? 4 மிஸ் ஆனாலும் 5வது அடிக்குங்கிற நம்பிக்கை அவனுக்குள்ள கர்த்தர் கொடுத்துட்டார். அவனுக்கு உண்டான அந்த ட்ரைனிங்ல அவனுக்குள்ள நம்பிக்கை கொடுத்துட்டான். தாவீதே, உனக்கு கொடுக்கப்பட்ட ட்ரைனிங் 5வது கல்லெல்லாம் அடிக்கிறது, முதல் கல்லை அடிக்கும். ஹalleluya! உன் குடும்பத்துல கர்த்தர் உன்னை இப்படி பழக்குவித்து வைத்ததனாலதான் சத்துருவின் எந்த ஆயுதமும் உன் குடும்பத்தை தொடவில்லை. உன்னுடைய ஜெபம், உன்னுடைய முழங்கால், நீ முழங்கால் போட்டாலே சாத்தான் நெத்தியில அடி விழும், நீ முழங்கால் போட்டாலே சத்துருவின் தலையிலே அடி விழும். இதற்காக உன்னை பழக்குவிக்கிறார். ஆமென். அவரால் பழக்குவிக்கப்பட்ட என்னுடைய நம்பிக்கை என்ன? 4 மிஸ் ஆனாலும் 5வது கல்லாவது அடிக்கும். என்ன பழக்குவித்தவருக்கு நம்பிக்கை என்ன? என் பிள்ளை ஃபர்ஸ்ட் கல்லே அடிப்பான்பா. உனக்கு ட்ரைனிங் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு, உனக்கு பயிற்சி நாட்கள்ல கொஞ்சம் கொடுமையா தான் நடத்துறாரு. ஆமென். எக்ஸாம் ஹால்ல பாத்தீங்கன்னா தெரியும், எக்ஸாமினர் பேசவே மாட்டார். பாத்திருக்கீங்களா? ஏதாவது டவுட் கேட்டா எழுது. சில பரீட்சையை தேவன் அனுமதித்திருக்கிறார். தாவீதே, உனக்கு உன் மேல இவ்வளவுதான் நம்பிக்கை, 5 கல் எடுக்கிற, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கிறது. ஆகுது, எட்டு முத கல்ல அடி, ஒரே அடி. பழக்க வைக்கிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார், என் கூட தான் பர்சனலா பேசுறார். நிச்சயம் உள்ளவர்கள் இருக்கிற இடத்துல கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து அப்பா லவ் யூ பான்னு சொல்லுங்க. நீர் அனுமதித்த அழுகையின் பள்ளத்தாக்குக்காக ஸ்தோத்திரம், மரண இருளின் பள்ளத்தாக்குக்காக ஸ்தோத்திரம். சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்தி மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும், பள்ளத்தாக்கிலே நான் நடந்தேன். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் அப்படியே ஆண்டவர், நீங்களும் ஆண்டவரும் அவ்வளவுதான். பாருங்க, நான் வெறும் சத்தம் தாங்க, ஒண்ணுமே இல்லை, என் வாய்ஸ் மட்டும்தான். கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். நீங்க அவரையே நினைங்க, அவரை பிரைஸ் பண்ணுங்க, அவரை மட்டும் பாருங்க, அவரை மட்டும் பாருங்க. பள்ளத்தின் உங்க பக்கத்துல இருந்து அவர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறார்.
ஹேகலோ சந்தனரா ஹேமலராந்தனரியா ஒளியில்லா இருளில் நான் Oh, we bless your name, Jesus. இயேசுவில்லா வாழ்வை நான் ரெண்டு கைகளை விரித்து சொல்லுங்க. உடைத்து உருவாக்கினீர், சிருஷ்டித்தீர், சீர்படுத்தினீர், புடமேட்டி புதிதாக்கி நீர் பிரித்தீர். பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே எனக்கு. Love you, Father. கலங்கின நேரத்தில் Oh, we bless your name. என்னை நடத்தியதே. இப்படி கொஞ்சம் ஆராதிக்கலாமா? இருதயம் நல் விசேஷங்களால் நிறைந்திருக்கு. ஆண்டவர் வார்த்தையினால் நம்மளை நிரப்பி நிரப்பி பிரைஸ் பண்ணுங்க ஆண்டவரே. ஜீசஸ் ராஜா. தேவன் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடத்துறது எப்படி தாக்கணும்னு சொல்லி கொடுக்கிறார், எப்படி தப்பணும்னு சொல்லி கொடுக்கிறார். கோலியாத்தை தாக்க வைத்தார், சவுலி நீட்டுக்கு தப்ப பண்ணினார். சர்வாயுத வர்க்கத்தை தேவன் கொடுத்திருக்கிறது தாக்குறதுக்காகவும் தப்புறதுக்காகவும். நீங்க பாருங்க, எபேசியர் 6வது அதிகாரம் 12 முதல் 13 முதல் வாசியுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் அவர்களை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் தானி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சை அறையில் கட்டினவர்களாயும், அப்ப பெல்ட் சத்தியத்தை கட்டணும், மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், பிரஸ்ட் பிளேட் வைக்கணும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாய் காலில் தொடுக்கணும், பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும், அடுத்து இரட்சணியம் என்னும் தலை சீராவையும். அப்ப இவ்வளவு இந்த ஹெல்மெட் வரைக்கும் எதுக்குன்னா நம்மளை பாதுகாக்கிறதுக்கு, நாம தப்புறதுக்கு, தப்பு வைக்கிறதுக்கு. அடுத்து தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து, இந்த பட்டயம் தான் சத்துருவை தாக்குறது. மீதி எல்லாமே நாம தப்பு வைக்கப்படுவதற்கு. எல்லாமே தாக்குற ஆயுதம் அல்ல. தேவன் அப்படிதான் ட்ரெயின் பண்ணுகிறார். விசுவாசத்துல, சத்தியத்துல, ரட்சிப்பின் அனுபவத்துல, நம்மை ஆயத்தப்படுத்துகிற நிலையில இவைகள் எல்லாம் கர்த்தர் உருவாக்கி நம்ம எப்படி பாதுகாக்கப்படணும். ஒரு விசுவாச ஓட்டத்துல நம்முடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஆமென். சாத்தானின் தலையை நசுக்க வந்தார்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி இருக்க ஏன் ஏரோது பிள்ளையை கொல்லுவேன் நினைக்கும் போது அதெல்லாம் முடியாதுன்னு இருக்க வேண்டியது தானே? ஏன் யோசேப்ட்ட நைட்டு கூப்பிட்டு பிள்ளையை தூக்கிட்டு நீ நாசரேத்துக்கு போன்னு சொல்ல காரணம் என்ன? தேவன் எல்லாவற்றையும் அவர் நமக்கு அந்த ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போ நம்ம தேவன் ட்ரெயின் பண்றது அப்படிதான் ட்ரெயின் பண்ணுவார். இல்ல அது நான் இதுக்கு தான் வந்திருக்கிறேன் இல்ல. பெலிஸ்தியர் பாளையத்தில் பெலிஸ்தியர் கைக்கு 2 முறை தப்பு வைக்கப்பட்டாயே சிம்சோனே, அப்போவே நீ அலர்ட் ஆக வேண்டாமா? வேதம் என்ன சொல்லுகிறது? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. நீ ஸ்தோத்திரம் பண்ணி எதை சாப்பிட்டாலும் உனக்கு பாதிப்பு வராது.
அதுக்கு அப்படியா, அப்போ தாங்க விஷத்தை கொடுங்க, நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு குடிக்கிறேன், எனக்கு பாதிப்பு வராதுன்னு கொடுத்து அப்படி செஞ்சா நம்ம தேவனை என்ன செய்கிறோம்? பரீட்சை பார்க்கிறோம். அப்படி பரீட்சை பார்த்தா மற்றவங்களுக்கு இருக்கிற பாதிப்பை விட அதிகமா இருக்கும். உனக்கு விஷம்னே தெரியல, யாரோ உனக்கு குடிக்க கொடுத்துட்டாங்க, நீ கர்த்தர் தந்த ஆகாரம்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு குடித்தாய, உனக்கு ஒன்றும் ஆகாது. விசுவாசத்தினாலே அவர்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும்போது, அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தில் நீ சிக்கினாலும் உனக்கு ஒன்றும் அணுகாது. பவுல் போய் நான் விசுவாசிக்கிறேன் சொல்லிட்டு பாம்பு எங்க இருக்குன்னு போய் பார்த்து பாம்பை பிடிக்கல. அவன் விறகுகளை எடுத்த போது அவன் கையிலே பாம்பு கவி கொண்டது. அவனுக்குள்ள விசுவாசம் அந்த விஷத்தை உள்ள இறக்க விடல, தூக்கி போட்டான். அது எனக்கு விசுவாசம் இருக்கு, அதனால நான் எந்த பாம்பு வந்தாலும் பிடிப்பேன், நான் தான் பாம்பு பிடிக்கிறது பெஸ்ட்னு சொன்னா அவ்வளோ பாம்பு சேர்ந்து கடிக்கும். தேவன் நம்மை பழக்குவிக்க இந்த பள்ளத்தாக்கில் நடத்தும் போது என்ன தேவை? எனக்கு பாதுகாப்பும் தேவை. எனக்கு நான் தப்பு வைக்கிறதுக்கான வழிமுறை எனக்கு தெரியணும், தாக்குறதுக்கான வழிமுறை எனக்கு தெரியணும். தாவீத கோலியாத்தை அடிக்கிற அளவுக்கு தேவன் அப்படி ட்ரெயின் பண்ணவர். சவுலை ஈட்டி வைத்து எரிய அனுமதிக்கிறார். தேவன் அனுமதித்த ஒரு பொல்லாத ஆவி. தேவன் அனுமதிக்காம சவுலை எந்த ஆவியும் பிடிக்கல. தேவன் அனுமதிக்கிறார், பொல்லாத ஆவி பிடிக்குது. கரெக்டா ஈட்டி எடுத்து எறிகிறான். ஜஸ்ட் மிஸ். அப்படி இல்லை, என்ன வேலை, எப்படியும் ஓட முடியும். அதாவது ஓடுறதுக்கு ரெடியா இருந்தா ஓடலாம். இது தாவீது இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ணிட்டு இருக்கிறார். ஏன்னா தாவீது கடமைக்காக வாசிக்கிறவன் அல்ல, அது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதி, இசைத்து தேவனை மயப்படுத்துறது. அப்போ டெஃபினட்டா எப்படி வாசித்திருப்பான்? அழகா ரசித்து, அதுவும் ஹார்ப், பெரிய அது ஹார்ப்பு, அதை தூக்கி வச்சு வாசிக்கிறதே பெரிய விஷயம். அப்போ ஈட்டி எவ்வளோ வேகமாக எரிஞ்சிருப்பான் பாருங்க. அதை போடணும், அதை போட்டுட்டு ஓடணும். இந்த டைமிங் ஈட்டி என்ன வேகமாக வந்திருக்கும். அப்போ அதுக்கு அதுலேயே கண்ணை மூடி வாசித்திருந்திருப்பானா? ஆனா தேவன் பழக்க வைக்கிறவர் அல்லவா. ஐயோ, யோசேப்பு மரியாளும் டயர்ட்ல தூங்கிட்டு இருக்கிறாங்க. மார்னிங் வரட்டும். ட்ரைனிங் பீரியட்ல ஒரு இறக்கமும் கிடையாதுங்க. மிலிட்ரிக்கு போவாங்க, ட்ரைனிங்லேயே நிறைய பேர் ஓடி வந்துடுவாங்க. ஏன்னா அங்கே என்ன இருக்காதான், ஒரு இறக்கம் இருக்காது. அந்த தேவன் பழக்க வைக்கிறதுல, உன்னை உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொண்டு, என்ன ஆசை காட்டி இழுத்து இந்த உபத்திரவத்தின் குகையில தூக்கி போட்டீங்களே, உன்னை உருவாக்குவதற்கு உடைத்தீர், உருவாக்கி நீர் சிட்சித்தீர், சீர்படுத்தி நீர் புடமிட்டீர், புதிதாக்கி நீர் பிரித்தீர், பிரியாதிருந்தீர் எனக்கு நீருண்டு, கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே. அழுகையின் பள்ளத்தாக்கு உன்னை பலப்படுத்த, மரண இருளின் பள்ளத்தாக்கு உன்னை பழக்குவிக்க. மூன்றாவது, எசேக்கியேல் 37வது அதிகாரம் 1-2 வசனங்கள். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தரனை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகாத்திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. மூன்றாவது, உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. இதுல நான் கால் தவறி விழவில்லை, மாறாக கர்த்தர் என்னை கொண்டு போய் நிறுத்தினார். உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. எங்க பார்த்தாலும் உலர்ந்த எலும்பு. ஒரு டீ கூட அங்க குடிக்க முடியாது. சரி, ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு டீ குடிக்கலாம்னா கூட அங்க நடக்காது. ஏதும் இல்லாத வறட்சியான வனாந்திரம், உலர்ந்து இருக்கிற அந்த பள்ளத்தாக்குல கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து என்னை கொண்டு போய் நிறுத்தினார்.
எதற்காக? என்னையும் உலர்ந்து போக பண்ணவா? இல்லை. கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். 4வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது இந்த என்னவென்றால், எலும்புகளை குறித்து நீ பேசணும். ஆண்டவரே, நான் இந்த எலும்புகளை பார்த்துட்டு இருந்தா நானும் உலர்ந்து போயிடுவேன் ஆண்டவரே. இந்த பேண்டமிக் டைம்ல செய்தி, எந்த செய்தி சேனல் கொரோனா கொரோனா, ஒரு 10 நிமிஷம் நீங்க செய்தி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயும் கொரோனா இருக்கிறது மாதிரியே ஒரு எண்ணம் வந்துடும். அப்படிதான் செய்திகள் வந்துட்டு இருக்குல்ல. யூஸ்வலாவே நமக்கு இருமல் வரும். ஆனா இந்த டைம்ல நம்ம இருமிட்டோம்னா வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுடைய பார்வையே ஏதோ நமக்கு அடக்காராதம் நடத்துற மாதிரி பார்ப்பாங்க. என்ன கொஞ்சம் இருமுறீங்க இல்ல? ஆண்டவர் சொல்றாரு, ஏய் நீ இந்த உலர்ந்த எலும்ப பார்த்து பேசு. என்ன ஆண்டவரை பேசுறதுக்கு? நான் என்ன இங்க போய் நிறுத்திட்டீங்களே, என்ன இப்படி வச்சிட்டீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை பேச முடியாம நிக்கிறேன். இன்னைக்கு அநேகருடைய சூழ்நிலை நிமித்தம் ஒரு வார்த்தை பேச முடியாம இல்ல. ஆண்டவர் இந்த பள்ளத்தாக்க அனுமதித்தது எதற்கு தெரியுமா? நீ பயன்படணும். இந்த எலும்புகள் எல்லாம் இது செழிப்பான பள்ளத்தாக்கா இருந்தா நீ என்ன சொல்லி இருப்ப? ஆண்டவரே 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 தேங்க்யூப்பா, நல்ல விருட்சம் இருக்குப்பா. விருட்சங்கள் நிறைந்த நதியோரத்தில் 47வது அதிகாரத்தில் எசேக்கியேலை கொண்டு விட்டார். கவனிங்க, விருட்சங்கள் நிறைந்த இடத்துல உன்னை கொண்டு போய் விடுவது நீ பயன்பெற. பள்ளத்தாக்கிலே, உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே உன்னை கொண்டு போய் தேவன் விடுவது நீ பயன்பட. ஆண்டவரே, எனக்கான நன்மை இங்கே ஒண்ணுமே இல்லையா ஆண்டவரேன்னு எசேக்கியேல் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றார், இந்த உலர்ந்த எலும்புகளுக்கான நன்மையை நான் உனக்குள்ள வச்சிருக்கிறேன் எசேக்கியேலே. ஆண்டவரே, எனக்குன்னு இந்த வீட்டுல ஒண்ணுமே இல்லையா ஆண்டவரேன்னு நீ சொல்லும் போது கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வீட்டுக்கான நன்மையை நான் உனக்குள்ள வச்சிருக்கிறேன், வார்த்தையா வச்சிருக்கிறேன், ரேமாவா வச்சிருக்கிறேன். நீ பேசு, உன் பிள்ளைகளை பார்த்து பேசு, உன் குடும்பத்தை பார்த்து பேசு, உன் சூழ்நிலைகளை பார்த்து பேசு, அதை பார்த்து பேசு. 7வது வசனம், எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் நான் சொன்னேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் இரைச்சல் உண்டாயிற்று, அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போட சேர்ந்து கொண்டது. 8வது வசனம், நான் பார்த்து கொண்டிருக்கையில். அப்போ 7வது வசனத்துல ஆண்டவர், அதாவது நம்ம குடும்பத்துக்கான நன்மை என்ன? தேவன் நமக்குள்ளே தந்த வார்த்தை, அதை பேசணும், பிள்ளைங்களை பார்த்து சொல்லணும். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது வார்த்தையை தந்தாரா? பிள்ளையின் வாழ்க்கையின் அனுபவத்தில் ஒண்ணுமே பார்க்க முடியல, எல்லாம் உலர்ந்து இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? பேசுங்க, பிள்ளைகளை பார்த்து பேசுங்க. விசுவாசத்தோட பிள்ளை தலை மேல கை வச்சு தேவன் தந்த வார்த்தையை பேசுங்க. பேசிட்டு என்ன செய்கிறான்? பார்த்து கொண்டு இருக்கிறான். அதன் அர்த்தம் என்ன? நீங்க பேச பேச உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துடும், ஒரு மாற்று வரப்போகிறது, ஒரு அதிசயம் நடக்க போகிறது. கிரியை செய்கிறவர் கர்த்தர். பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிறவர் கர்த்தர். கர்த்தரை நம்பி நன்மை செய், இந்த நன்மையை செய். ஆண்டவர் உனக்கு ஒரு வார்த்தையை தந்துருக்க. குடும்ப சூழ்நிலை, ஆண்டவர் என்ன ஆண்டவரே, என்ன போ இந்த வீட்டில் பிறக்க வச்சுட்டீங்களா ஆண்டவரே, எனக்குன்னு இந்த வீட்டில் ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், அந்த வீட்டுக்கான எல்லாத்தையும் நான் உனக்குள்ள வச்சிருக்கிறேன், உனக்குள்ள வச்சிருக்கிறேன். பேசு, நீ பேசு. பேசிட்டு விசுவாச கண்களால் அதை பாரு. இந்த உலர்ந்த எலும்புகளை நீ சேனையா பாரு, விசுவாச கண்களா பாரு. உன் பிள்ளைய நீ, கர்த்தர் உனக்கு தந்த வார்த்தை, ஆமென் ஆமென், அவன் குப்பையிலிருந்து எடுத்து ராஜாக்களை ஏற்படுத்துவேன். உன் பிள்ளையை குறித்து கர்த்தர் ஒரு வாக்கு தந்தா, உன் பிள்ளையை நீ குப்பையா நீ பார்க்க கூடாது. உன் பிள்ளையை நீ ராஜாவா பாரு, உன் பிள்ளையை நீ பிரபுவா பாரு. உன்னை கர்த்தர் எப்படி தந்திருக்கிறார், என்ன வார்த்தை தந்திருக்க, உன் பார்வை அப்படி பார்க்கட்டும். உன் பிள்ளையை நான் பயன்படுத்துவேன் சொன்னா உன் பிள்ளை நீ ஊழியக்காரனா பாரு. பேசி கொண்டுட்டு நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த பார்வை அவனை ஏமாற்றல. அதன் அர்த்தம் என்ன? அகக்கண்ல பார்க்க ஆரம்பிச்சுட்டான் சேனைய. ஆமென். மாம்ச கண்ல கர்த்தர் காண்பித்து கொடுத்து விட்டார். அகக்கண்ல, விசுவாச கண்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் எலும்புகள், இதெல்லாம் சேனை, இதெல்லாம் சேனை.
என்னை கேட்கிற அன்பு ஊழியர்களே, அன்பு சபை போதகர்களே, சர்ச்சில் யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களா? விசுவாச கண்ணில் பாருங்க. உங்களுக்கான ஆண்டவரே என்னை விசாரிக்க யாரும் இல்லை. மற்றவர்களுக்கான நன்மையை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். உங்கள் சபை நிரம்பி வழிவதை பாருங்கள். அன்பு விசுவாச குடும்பமே, உன் பாத்திரத்தில் எண்ணெய் நிரம்பி வழிவதை விசுவாச கண்ணில் பாரு. மாவு நிறைந்திருக்கிறது விசுவாச கண்ணில் பாரு. அந்த விசுவாசம் எங்க இருந்துங்க வருது? கர்த்தர் தந்த வார்த்தை. இவன் காத்திருக்கிறான், உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே ஆண்டவர் பேசும் வரைக்கும் காத்திருக்கிறான். 3வது வசனத்துல மனுபுத்திரன் இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கும் போது எசேக்கியேல் சொன்ன பதில் என்ன? அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்று. அது அர்த்தம் என்ன? எனக்கு இதுவரை தெரியாது, இதுவரைக்கும் எனக்கு தெரியாது. அடுத்த வசனத்துல கர்த்தர் அவனுக்குள்ள ரேமாவை வைக்கிறார், வார்த்தையை வைக்கிறார். அதன் பிறகு அவன் தெரியாதுன்னு சொல்லல. அதன் பிறகு எசேக்கியேல் எனக்கு தெரியல ஆண்டவரேன்னு சொல்லல. கர்த்தருடைய வார்த்தை வரும் வரைக்கும் நமக்கு தெரியலப்பா. என் பிள்ளை வாழ்க்கை இப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியலப்பா. எனக்கு இது கிடைக்குமான்னு எனக்கு தெரியலப்பா. இது நடக்குமான்னு தெரியலப்பா. இல்ல, நிறைய காரியம் தெரியல. ஆனா வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் தெரியலன்னு சொல்லக்கூடாது. வார்த்தை தந்ததுக்கு அப்புறம் அந்த வார்த்தையை பேசணும். எனக்கு தெரியல, எனக்கு தெரியலன்னு சொன்னவன் இப்ப தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். பேச ஆரம்பிச்சான். பேசிட்டியா? நீ பார்த்து வெயிட் பண்ண. நீ பேசினத உன் விசுவாச கண்ணில் பார்க்க ஆரம்பிச்சிரு. பிள்ளை நீ இயேசுவின் நாமத்தில் சொல்ற இந்த வார்த்தையை பேசும்போது பேச வைக்கிறார் ஆண்டவர். என கேட்கிற அன்பு பெற்றோரே, உங்க பிள்ளைகளை குறித்த ரேமாவை நீங்க கேட்டு வாங்கியே ஆகணும். உங்க பிள்ளைகளை குறித்த கர்த்தருடைய ரேமா, கர்த்தருடைய வார்த்தையை அதுக்கு எவ்வளவு நாள் ஸ்பெண்ட் பண்ணாலும் தப்பு கிடையாது. எத்தனை இரவு விழித்திருந்தாலும் தப்பு கிடையாது. எவ்வளவு அழுதாலும் தப்பு கிடையாது. அதை விட்டுட்டு பிள்ளைக்காக என்ன சம்பாதித்து என்ன வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. என் வீடு ஃபுல்லா ஆகாரம் இருந்து என்னால சாப்பிட முடியுமானால் மட்டும்தாங்க அது எனக்கு ஆசீர்வாதம். பிள்ளைய குறித்த வார்த்தை என்ன? வெயிட் பண்ணுங்க. இந்த எலும்புகள் உயிரடையுமா? எனக்கு தெரியாது ஆண்டவரே சொல்லிட்டு நீர் அறிவீர். அதன் அர்த்தம் என்ன? எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். உன் பிள்ளையோட எதிர்காலம் எனக்கு தெரியாது, அந்த பிள்ளை எனக்கு தந்தவருக்கு தெரியும். அது என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். கேளுங்க, அவர் சொல்லுவார். நான் வார்த்தையை வச்சுக்கோ, பேசு, இனி பேசு. பாதிப்பில்லை உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. எல்லாரும் சேர்ந்து ராபா காதா ராபா சதா ராபால ராகடா ராதனரா ஏபால ராதன ராகபரா. அவே தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் நல்மேய்ப்பரே நல்மேய்ப்பரே நம்பிக்கை நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி சஹந்தரா ஏ பலரோ ஷேமதனராந்தனரே ஆமென். உம்மைதானே பின்தொடர்ந்தே உம் தோளில் நான் இருப்பேன். உம்மைதானே பின்தொடர்ந்தே உம் தோளில் நன்றியோடு துதிக்கலாம் அப்பாவை. தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர். அப்படியே கரங்களை அசைத்து ஹல்லேலூயா. ஆஹா
ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக, கர்த்தர் நம்மோடு பேசின கிருபைகளுக்காக எல்லாரும் நல்ல முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி. எங்களோடு இடைப்பட்டு எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தின கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி தகப்பனே. ஆமென், 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 ஆமென். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் தந்த இந்த நல்ல தருணத்துக்காக, நல்ல கூடுகைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாட, துதிக்க, ஜெபிக்க எங்களுக்கு கிருபை செய்தீர். ஆண்டவரே, எங்களோடு பேசினீர், என்னோடு பேசினீங்கப்பா, எங்க ஒவ்வொருவரோடு பேசினீங்கப்பா. யாரோடு இன்னைக்கு நீங்க பேச விரும்புறீங்களோ அவங்கள இந்த சத்தத்தை கேட்க வச்சீங்கப்பா. You are so good, Father. நீ ரொம்ப நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பரே. நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை பலப்படுத்தவும், பழக்குவிக்கவும், பயன்படுத்தவுமே இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் நடத்துகிறேன். நீங்க எதை செஞ்சாலும் எங்க நன்மைக்காக, எங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக தான் செய்றீங்கப்பா. நன்றி தகப்பனே. ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். தேவ சமாதான கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். மகிமை, கனம், துதி எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.